உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அப்பவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு மாலை போடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு ஆடி மாசம் முழுக்க மாலை போட்டு விரதம் இருந்து அக்னி குண்டம் இறங்குறதுக்காக காப்பு கட்டிட்டு வந்திருக்கேன். இனி தினமும் ஒரு வேளை தான் சாப்பாடு. ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் தான். ஏங்க, ஒரு மாசம் உங்களால விரதம் இருக்க முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? பிறக்க போற நம்ம குழந்தைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? கீழே அண்ணி அத்தை கூட உன்ன மாதிரி தான் கேட்டாங்க. குழந்தைக்காக நான் விரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏய் ஸ்ரீஜா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லங்க, இந்த விரதம் எல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயம். இதுல அக்னி குண்டம் வேற இறங்க போறேன்னு சொல்றீங்க. இது எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானே? நான் ஒரு மாசம் தான் கஷ்டப்பட போறேன். ஆனா நீ குழந்தையை பெத்தெடுக்க 10 மாசம் கஷ்டப்பட போற. எல்லாத்துக்கும் மேல உன்னோட பிரசவ வலிக்கு முன்னால இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எல்லாம் நம்ம குழந்தைக்காக தானே. ஒரு மாசத்துக்கு நான் சாமி, நீ என்ன சாமின்னு தான் கூப்பிடணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எங்க தாத்தா கோவில் பூசாரி. விரதம் இருந்தா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் எங்க அக்கா மாரிக்கும் மத்தவங்க யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல. இதான் இப்படி இருந்தாதான் ரொம்ப நல்லது. ஓகே சார். ஓகே சார். நான் இப்பவே பண்றேன் சார். சார் அவங்களோட பேரு? ஓகே சார். குட் நைட் சார். சீனியர் லாயர் மோகன் சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு சூர்யா சார் வீட்டுக்கு லாயரை கூட்டிட்டு போனோம். அவரால நாளைக்கு வர முடியாதான். அவரோட ஜூனியர் அனுப்பி வைக்கிறாராம். ஜூனியர் பேரு ரஞ்சிதா. நம்பரை மெசேஜ் பண்றேன்னாரு. அவர்கிட்ட பேச சொன்னாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.